குருவாயூர் கோயிலில் வந்து போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே என்ன வந்து நினைத்துக்கணும் மேடம்? அந்த குருவாயூர் கோவிலுக்குள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா, இது எத்தனை பேர் நம்ம நோட் பண்ணியிருக்கோம்னு தெரியல. ஆனால் நம்ம கட்டாயம் பார்க்க வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது, அந்த சன்னதிக்கு மேலே ஒரு 2 யானை தந்தம் இருக்கும். சன்னதிக்கு எதிர்த்தாப்புல பாருங்க, கட்டாயம் இனிமே பாருங்க, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ இருக்கும். நிறைய பேர் அந்த ஃபோட்டோவை பார்க்கவே மாட்டோம். அந்த ஃபோட்டோவை குருவாயூரப்பன் உள்ளே இருந்து பார்த்துட்டே இருக்கார். குருவாயூரப்பனோட அனுகிரகம் நமக்கு வரணும். ஏன்னா குருவாயூரப்பனே அவ்வளோ எளிமையான பெருமாள். நம்ம கிருஷ்ணா குருவாயூரப்பன் கூப்பிட்டாலே கூப்பிட்டியாமா அப்படின்னு ஓடி வந்துடுவார். ஏன்னா குட்டி கண்ணன் ஓடி வந்து நம்ம மடியிலேயே உட்காந்துப்பார். அப்படி சொன்னாலே ஓடி வரக்கூடிய அந்த குருவாயூரப்பன், இன்னும் இந்த கேசவனை பற்றி நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த குருவாயூர் கேசவன் அப்படின்னு ஒரு யானையை ஓவியமாக வரைஞ்சி விற்பாங்க. அதை கட்டாயம் வாங்கி நம்ம வீட்டில் மாட்டிக்கணும். ஏன்னா தினமே சொல்லுவாங்க, பொதுவாக டெய்லியே நம்ம காத்தால எழுந்துக்கும் பொழுது இந்த கஜேந்திர மோட்சம் கதை, இந்த கஜேந்திரன்கிற யானைக்கு பகவான் எப்படி மோட்சம் கொடுத்தாருங்கிற கதையை நினச்சிட்டே நம்ம எழுந்துட்டோம்னா அந்த நாள் முழுக்கவே நமக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே தான் காதில் விழுன்ட்டு பொதுவாக நம்பக்கூடிய விஷயம். அந்த கேசவன்கிற யானை குருவாயூர் கோவிலுக்கு வரும்பொழுது ரொம்ப ஒரு மூர்க்கத்தனமான ஒரு யானையாக, புத்தி அவ்வளோ சாதுரியமான யானையாக வரலையாம். ஆனால் தினமும் இந்த குருவாயூரப்பா கிருஷ்ணா கிருஷ்ணா குருவாயூரப்பான்ற நாமத்தை கேட்டுட்டே இருக்கு. குருவாயூரப்பனுக்கு கொடுக்கக்கூடிய குருவாயூரப்பனின் அனுகிரகம் நிறைந்த பிரசாதத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு புத்திசாலியான யானையாக மட்டும் மாறாமல் பகவான் மீது அதீத பக்தி கொண்ட யானையாக மாறிட்டான். குருவாயூர் போனோம் அப்படின்னா ஒரு மஞ்சள் கலர் துணி விற்பாங்க, சிகப்பு கலரில் ஒரு சின்ன துணி விற்பாங்க. இதெல்லாம் குருவாயூரப்பன் பிரசாதம் சொல்லி விற்பாங்க. அந்த சிகப்பு கலர் துணியை எல்லாருமே ரொம்ப பயபக்தியோட கண்ணில் ஊற்றிப்போம். பகவானே அதை நிர்மாலிய தரிசனம், ஏர்லி மார்னிங் 3 மணி இந்த தரிசனத்தில் அதை கட்டிட்டு தான் அவர் நம்ம காட்சியே கொடுப்பார். அதுவே ஒரு பெரிய மிராக்கள், ஒரு லீலைன்னு தான் சொல்லலாம். வணக்கம் மேடம். மீண்டும் உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. பரிகார ஸ்தலம் நேயர்களின் சார்பாக அன்பான வணக்கம். போன பதிவில் நம்ம நிறைய ஹனுமான் சாலிசா பற்றிலாம் நம்ம நிறைய பேசியிருந்தோம். இன்றைக்கி அதை தொடர்ந்து இன்னொரு ஒரு கோயில் பற்றி கேட்கணுன்றது ரொம்பவே எனக்கு ஆர்வம். அதுவும் இந்த கேரளாவில் திருச்சூருன்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குருவாயூர் டெம்பிள், இதை பற்றி எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அதை பற்றி நானும் இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது. நம்ம நேயர்களுக்கும் அதுக்கான விஷயங்களும் போய் சேரணும் அப்படின்றது, சரியான விஷயங்கள் போய் சேரணுன்றனால தான் இன்றைக்கி உங்ககிட்ட அந்த குருவாயூர் கோயில் பற்றி கேட்க இருக்கிறோம். குருவாயூர் கோயிலில் வந்து போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே என்ன வந்து நினைத்துக்கணும் மேடம்? அங்கே கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா என்ன நினச்சி, என்ன வேண்டிக்கணும், என்ன நினைத்துக்கணும்? அவங்க இந்த குருவாயூருக்குள்ளே போகிறோம், அந்த கோவில் உள்ளே போனோம் அப்படின்னாலே நம்மளை வரவேற்கக்கூடிய நாமமாக என்ன இருக்கும் அப்படின்னா, கிருஷ்ணா குருவாயூரப்பா கிருஷ்ணா குருவாயூரப்பான்னு அவங்க அந்த அனௌன்ஸ் பண்ணுறச்ச பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திருமலையில் போனால் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிற மாதிரி இந்த குருவாயூரில் கிருஷ்ணா குருவாயூரப்பா கிருஷ்ணா குருவாயூரப்பான்னு சொல்லி தான் அந்த அறிவிப்பு தான் நம்மளை வந்து முதல்ல வெல்கம் பண்ணும். அந்த குருவாயூர் கோவிலுக்குள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா, இது எத்தனை பேர் நம்ம நோட் பண்ணியிருக்கோம்னு தெரியல. ஆனால் நம்ம கட்டாயம் பார்க்க வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது, அந்த சன்னதிக்கு மேலே ஒரு 2 யானை தந்தம் இருக்கும். சன்னதிக்கு எதிர்த்தாப்புல பாருங்க, கட்டாயம் இனிமே பாருங்க, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ இருக்கும். ஒரு யானை இருக்கும், யானைக்கு கீழே ஒரு பாகன் இருப்பார். அப்படியே, அதாவது அதை பார்த்தா எப்படி இருக்கும்னா, நம்ம எல்லாரும் இந்த க்யூவில் ரொம்ப நேரம் நிற்கிறோமா, 5 மணி நேரம் 6 மணி நேரம் நிற்போம். அப்படியே நம்ம கண்ணனை பார்த்தா போதும், நம்மள கிருஷ்ணர் பார்த்தா போதும்னு போயிடுவோம். சரி, ஏதோ தந்தம் வச்சுருக்காங்களாக்குன்னு போயிடுவோம். ஆனால் நிறைய பேர் அந்த ஃபோட்டோவை பார்க்கவே மாட்டோம். அந்த ஃபோட்டோவை குருவாயூரப்பன் உள்ளே இருந்து பார்த்துட்டே இருக்கார். அந்த குருவாயூரப்பனுடைய ரொம்ப பிடிச்சமான ஒருத்தர் தான் அந்த ஃபோட்டோவில் இருக்கார். யாருன்னா குருவாயூர் கேசவன்கிற அந்த யானை. அந்த குருவாயூர், அதாவது பெருமாளை டைரெக்டாக நம்மளால் அடைய முடியறதோ இல்லையோ, பகவானுடைய அனுகிரகத்துக்கு நம்ம பாத்திரம் ஆகணும் அப்படின்னா பகவானுடைய அடியவர்களுடைய பிரியத்துக்கு நம்ம பாத்திரம் ஆயிட்டா போதுமா, பகவானே ஓடி வந்துடுவானாம். அப்படி குருவாயூரப்பனோட அனுகிரகம் நமக்கு வரணும். ஏன்னா குருவாயூரப்பனே அவ்வளோ எளிமையான பெருமாள். நம்ம கிருஷ்ணா குருவாயூரப்பன் கூப்பிட்டாலே கூப்பிட்டியாமா அப்படின்னு ஓடி வந்துடுவார். ஏன்னா குட்டி கண்ணன் ஓடி வந்து நம்ம மடியிலேயே உட்காந்துப்பார். அப்படி சொன்னாலே ஓடி வரக்கூடிய அந்த குருவாயூரப்பன், இன்னும் இந்த கேசவனை பற்றி நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம குருவாயூர் போனால் எல்லாரும் பப்படம் வாங்குவாங்க, சந்தனம் வாங்குவாங்க, எல்லாம் வாங்குவாங்க. ஆனால் இனிமே போகிறவங்க என்ன வாங்கலான்னா,
அந்த பாயில் வந்து ஓவியம் பண்ணி வைப்பாங்க. அது வந்து குருவாயூர் ஸ்பெஷாலிட்டி. அதில் இன்றைக்கும் பார்த்தோன்னா இந்த குருவாயூர் கேசவன் அப்படின்னு ஒரு யானையை ஓவியமாக வரைஞ்சி விற்பாங்க. அதை கட்டாயம் வாங்கி நம்ம வீட்டில் மாட்டிக்கணும். ஏன்னா தினமுமே சொல்லுவாங்க பொதுவாக டெய்லியே நம்ம காத்தால எழுந்துக்கும் பொழுது இந்த கஜேந்திர மோட்சம் கதை, இந்த கஜேந்திரன்கிற யானைக்கு பகவான் எப்படி மோட்சம் கொடுத்தாருங்கிற கதையை நினச்சிட்டே நம்ம எழுந்துட்டோம்னா அந்த நாள் முழுக்கவே நமக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே தான் காதில் விழுன்ட்டு பொதுவாக நம்பக்கூடிய விஷயம். அப்படி இந்த குருவாயூர் கேசவனையும் நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதே தான் நடக்கும். அதாவது நமக்கு தெரியாமலேயே என்னமோ தெரியல இன்னைக்கு எனக்குள்ள தெய்வ அனுகிரகம்ன்றது என்னமோ அதிகமாக இருக்க மாதிரி உணர்றேன்னு நம்மளே சொல்லுவோம். காரணம் என்னென்னா அந்த குருவாயூர் கேசவனை பற்றி நினைக்கிற விஷயந்தான். ஸோ அந்த குருவாயூர் போகும்பொழுது கட்டாயம் அந்த குருவாயூர் கேசவனை நம்ம நினச்சிக்கணும். அது என்ன அப்படின்னா கேசவன் ஒரு யானை. அது ரொம்ப நடந்ததுக்கு ஒரு 50 வருஷம் முன்னாடி நடந்த கதை இது. ஆனாலும் இன்னமும் வச்சுட்டு இருக்காரு பாருங்க. இதே கலியுகத்தில் நமக்கெல்லாம் தெரியணுன்றதுக்காக பெருமாளே வச்சு நமக்காக காமிக்கிறார். இப்போ திருமலைக்கு போனோம்னா அங்கே போகும்பொழுது அந்த இடத்துல ஒரு கடப்பாறை மாட்டியிருப்பாங்க. அது எத்தனை பேர் பார்த்துருப்போன்னு தெரியாது. அனந்தாழ்வான்ஸ் குரோபார்னு போட்டே வச்சுருப்பாங்க. அந்த அனந்தாழ்வானுடைய அந்த இந்த இதனால கடப்பாறையினால பகவான் இங்கே அடி வாங்கினதும் அதனால தான் பச்சை கற்பூரம் சாத்தினதும்ன்றது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இதை வந்து அவர் பார்த்துட்டு இருக்கார். அந்த கடப்பாறையை தினம் திருமலையப்பன் பார்த்துட்டு இருக்க மாதிரி குருவாயூர் கேசவனை குருவாயூரப்பன் பார்த்துட்டு இருக்கார். இந்த கேசவன் அப்படின்ற ஒரு யானை தன்னுடைய ஒரு 10வது வயசுல ஒரு அரசர் வந்து ஏதோ வேண்டின்றாராம். மன்னன் வேண்டின்றார். அந்த வேண்டுதல் நிறைவேறவே குருவாயூரப்பன் கோயிலுக்கு அந்த கேசவன்கிற யானையை கொடுத்துட்டாரு. அந்த கேசவன்கிற யானை குருவாயூர் கோவிலுக்கு வரும்பொழுது ரொம்ப ஒரு மூர்க்கத்தனமான ஒரு யானையாக, புத்தி அவ்வளோ சாதுரியமான யானையாக வரலையாம். ஆனால் தினமும் இந்த குருவாயூர் அல்ல அந்த குருவாயூரப்பா கிருஷ்ணா கிருஷ்ணா குருவாயூரப்பான்ற நாமத்தை கேட்டுட்டே இருக்கு. குருவாயூரப்பனுக்கு கொடுக்கக்கூடிய குருவாயூரப்பனின் அனுகிரகம் நிறைந்த பிரசாதத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு புத்திசாலியான யானையாக மட்டும் மாறாமல் பகவான் மீது அதீத பக்தி கொண்ட யானையா மாறிட்டான். ஒரு காலத்துல எது மேலேயும் ஈடுபாடு இல்லாமல் இருந்த யானை பெருமாளுடைய பிரசாதத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த பகவானுக்கு நாம் ஏதாவது கைங்கரியம் பண்ணணும்னு நினச்சிக்க ஆரம்பிச்சுட்டான். அந்த ஊரில் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும் இல்லையா? அப்போ இந்த பகவானை அதாவது முதுகில் சுமந்துன்னு வரத்துக்கு எந்த யானை வந்து ரேஸில் ஃபஸ்ட்டு வருதோ அந்த யானைக்கு தான் அந்த பாக்கியம்ன்றது இன்னி வரைக்கும் கூட அந்த பழக்கம் அங்கே இருக்குது. இந்த குருவாயூரில் இருக்கக்கூடிய பழக்கம்லாம் மாறவே இல்லை பல வருடங்கள் ஆனாலும். அப்போ ஒரு முறை ரேஸ்லாம் நடத்தினாங்க. அப்போதான் அந்த கேசவன் முதல் முறையாக நினச்சி தான் நாம் அந்த குருவாயூரப்பனை நாம் அந்த ஏழை பண்ணக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கணும்னு குருவாயூரப்பனையே பிரார்த்தனை பண்ணிட்டு அத்தனை நாளாக மந்தமாக இருந்த அந்த யானை இந்த ரேஸில் வேக வேகமாக கிருஷ்ணனை தியானம் பண்ணி ஓடி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி அந்த ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்தது பல வருஷங்கள் அதுக்கு தொடர்ந்து தான். ஒவ்வொரு வருஷமும் குருவாயூரப்பனுக்கு விழா அப்படின்னா அந்த கேசவன் தான் வரும். கேசவன் தான் அந்த குருவாயூரப்பனை அப்படி சுமந்துட்டு போகும். எனக்கு வேற ஒன்றுமே வேண்டாம், என் குருவாயூரப்பனை சுமந்துட்டு செல்லக்கூடிய பாக்கியம் ஒன்று கிடைச்சா போதும் வேண்டிக்குமா அந்த யானை. இப்படியே பல வருஷங்கள் போச்சு, பல வருடங்கள். அந்த குருவாயூரில் ஒரு சினிமா கூட வந்தது. குருவாயூரில் தொடர்ந்து குருவாயூரப்பனுக்கு சேவை பண்ண ஒரே யானை எதுன்னா அந்த குருவாயூர் கேசவன் தான். அப்படி பண்ணிட்டு இருந்த அந்த யானைக்கு வயசாச்சு, அதோடைய ஒரு இறுதி கட்டம் வரக்கூடிய ஒரு நேரமும் வந்தது. ஸோ மனசால தளர்ந்துருது. ஆனாலும் குருவாயூரப்பன்ட்ட வேண்டின்றது, என்ன உடம்புல பலம் இல்லைப்பா, என்னால் ரேஸ்லலாம் ஓட முடியல, ஆனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஓடுறேன், தயவு செய்து இந்த அல்பனையும் சேர்த்துக்கோப்பா, உன்னை தூக்கி சுமக்கிற பாக்கியத்தை இந்த அல்பனுக்கு கொடுப்பான்னு நினச்சிண்டே ஓடித்தான். ஆனாலும் செகண்ட் பிளேஸ் தான் வந்தது. ஸோ வேற வழி இல்லாமல் அதை தள்ளி வச்சுட்டாங்க. தள்ளி வச்சாங்கன்னா அந்த கோவிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் பார்க்கட்டும், மற்ற யாரோ ஒரு யானை ஏழை பண்ணின்னு போகிற அழகாக அந்த கேசவன் பார்க்கட்டும்னு தள்ளி அது செயின் போட்டு கட்டி வச்சுட்டு வேற ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்த யானைக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துட்டாங்க. இது கண்லேருந்து தண்ணீர் ஒழுக ஒழுக பார்க்கறதான். வேற ஒரு யானை மேலே என் குருவாயூரப்பனை உட்காரலாமா, அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த செயின் அவ்வளோ வயசாகி உடம்பு முடியல, செயினெல்லாம் தகர்த்து
தெரிஞ்சுன்னு வந்து ஓடி வந்து முதுக காமிச்சுதான், ஓன்னு அழுதுதான். இன்னும் அங்க இருக்கிறவாளால பொறுத்துக்க முடியலையா, இது என்ன இந்த யானை இப்படி பண்றதே, அப்புறம் வேற ஏதாவது அசம்பாவிதம் பண்ணிட போறதேன்னு சொல்லிட்டு சரின்னு திருப்பி இதோட முதுகு மேலேயே ஏழை பண்ண அனுகிரகம் பண்ணாங்க. ஐ மீன் அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. அப்போ திருப்பி ஒவ்வொரு வருஷமும் இதுவும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரல, ஆனாலும் வேற ஏதாவது யானை மேல குருவாயூரப்பனை வச்சுட்டானே இதால பொறுக்க முடியல, ஓடி வந்து தான் முதுக காட்டுறது. அப்போவா தேவ பிரசனம் போட்டு பார்த்தாங்களாம், ஏன் இந்த மாதிரி நடக்கிறதுன்னு. குருவாயூரப்பனே சொன்னாராம், இந்த கேசவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த கேசவனே இந்த குருவாயூரப்பனை சுமந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை, ஏழை பண்ணி போகக்கூடிய பாக்கியத்தை அந்த கேசவனுக்கே கொடுங்கோள் அப்படின்னு இந்த பிரச்சனத்துல வரவே சரின்னு இவாளும் அனுமதிக்க ஆரம்பிச்சிட்டா. ஒரு கட்டம் வருது, இன்னும் ஒரு 4 நாள் தன்னுடைய உயிர் போறதுன்னு அந்த கேசவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அங்கே சுற்றி இருக்கிறவாளுக்கும் தெரிஞ்சு போயிடுத்து. என்ன அதோடைய இந்த நடந்து வர இது, அதுக்கு ஏதோ ஒரு தள்ளாமையில வந்துடவே அவள் எல்லாரும் பயந்தாளாம். ஏன்னா கோவிலில் ஏதாவது ஒன்று நடந்துருத்துன்னா விழா நடத்த முடியாது, நடைய அடைக்க வேண்டியது அடிமேன். அப்படியே வள்ளம் குருவாயூரப்பனை வேண்டிக்கிறா. கேசவனையும் பார்த்து வேண்டின்றாளாம். அது அப்படியே அதுக்கு வந்து அஷ்டமியும் நவமியும் அப்படியே இது தள்ளிண்டு அப்படியே மொள்ள பகவானை பிரதட்சணம் பண்ணின்னு வந்து வச்சுட்டு ரொம்ப தூரம் போய் தானே போய் உக்காந்துருது. ஏன்னா கோவில்கிட்ட ஏதாவது ஆயிடுத்துன்னா நம்மளால விழா நிற்கக்கூடாதுன்னு போய் எங்கேயோ போய் உக்காந்துட்டு அந்த இடத்துல இருந்து கோபுரத்தை பார்த்து இப்படி தும்பிக்கையால் தூக்கி கிருஷ்ணா குருவாயூரப்பா உனக்கு நன்றின்னு அதோட பாஷையில் சொல்லி கரெக்டாக ஏகாதசி அன்னைக்கு காத்தால தன் உயிரை விட்டுதான். இன்னைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா எனக்காக சேவை பண்ணித்துல ஒரு யானை, அது என்ன எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா வேற யாராவது யானையா இருந்தா மனுஷங்க மாதிரி தானே, எனக்கு உடம்பு சரியில்லை நம்ம லீவ் எடுத்துக்கிற மாதிரி அந்த யானை போயிருக்கோம். எனக்கு உடம்பே சரியில்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து குருவாயூரப்பன் அந்த சுமந்து செல்லக்கூடிய பாக்கியம் என்னை விட்டு போகக்கூடாதுன்னு நினைச்சு அது எப்படி உள்ளன்போடு பண்ணித்தே அப்படின்னு அந்த குருவாயூரப்பன் இன்னைக்கும் உகக்கிறான். அது அவ்வளோ பெருமையா குருவாயூரப்பன் பார்க்கறான். ஸோ குருவாயூர் போனோம் அப்படின்னா கட்டாயம் அடுத்த வாட்டி யார் போனாலும் சரி, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க போனாலும் சரி, அந்த யானை தந்தத்தையும் பாருங்க, ஓ கேசவனோடதா அப்படின்னு நினச்சிக்கங்க. அதே மாதிரி இந்த ஃபோட்டோ ஃப்ரேமையும் பார்க்கணும். இன்னொன்று, குருவாயூரப்பன் கையில் தாமரைப்பூ இருக்குமா. இந்த நாராயண பட்டத்திரிங்கிறவர் குருவாயூரப்பனை நோக்கி நாராயணியம்னு ஒரு ஸ்லோகம் எழுதினார். அப்போ நாராயணிய பட்டத்திரி நாராயணியத்தில் கேள்விக்கு ஏதோ ஸ்லோகத்தில் கேள்வி கேட்டால், குருவாயூரப்பா நீ இன்னைக்கு அப்படிலாம் பண்ணியாப்பான்னு கேட்டால் பெருமாள் ஆமான்னு தலையாட்டு வரோம். அப்போ அவர் ஒரு கட்டத்தில் கேட்குறார், குருவாயூரப்பா உன் கையில் நீ அந்த தாமரை வச்சுட்டு இருக்கே, அன்னைக்கு அது அந்த கஜேந்திரன் கொடுத்த தாமரை தானேன்னு கேட்டாராம். ஆமான்னு சொல்கிறாராம் பெருமாள். ஏன்னா நல்லா உடம்பு இருக்குது, நமக்கு நல்ல செல்வ வளமாக இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம பகவானுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை. அந்த கஜேந்திரன்கிற யானை அவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது, அதோட காலை அந்த முதல்ல பிடிச்சின்னு இருக்கு, அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கூட பகவான் வராருன்னா இந்த தாமரைப்பூவை எடுத்து அந்த பெருமாளுக்கு கொடுக்கணும்னு அவ்வளோ கஷ்டத்தில் அது பிடிச்சுன்னு இருந்துதான். அதனால் அந்த தாமரைப்பூவை குருவாயூரப்பன் இன்னைக்கும் கையில் வச்சுட்டு இருக்காராம். அதை நாராயணிய பட்டத்திரி கேட்கும் பொழுது ஆமாம் நாராம் குருவாயூரப்பன். நமக்கு அந்த மாதிரி அந்த பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் பெருமாள் கொடுத்தா ரொம்ப பெரிய விஷயம்தான். குருவாயூர் போகிறோம், சன்னதியில் பார்க்கும் பொழுது, ஏன்னா ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு திருக்கோலமாக இருக்கும். சங்கு சக்கரத்தோட இந்த கையில் தாமரை, இந்த பக்கம் கதையோட பகவான் காட்சி கொடுத்தாருன்னா அந்த தாமரைப்பூவை பார்க்கும்பொழுது ஓ கஜேந்திரன் கொடுத்த தாமரைப்பூ தானே அப்படின்னு நம்மளும் கேட்கலாம் குருவாயூரப்பனை. மேபி பெருமாள் நம்மளை பார்த்து ஆமாமான்னு சொன்னாலும் சொல்லலாம். இங்கே குருவாயூரில் கோவிலுக்கு எதிரில் கட்டாயம் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னா அங்கே என்ன இருக்கு மேடம்? இப்போ நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறோம். ஆக்சுவலாக அந்த கோவிலை விட்டு வெளில வரோம், அது ஈஸ்ட் நடா ஸ்ட்ரீட் அப்படின்னு போட்டிருக்கோம், கிழக்கு நடான். அந்த இடத்துல பார்த்தா ஓரத்தில் ஒரு பெரிய கருடன் சிலை இருக்கும். ஒருத்தர் பூந்தானம்ங்கிறவர் கொடையை பிடிச்சின்னு இருக்க மாதிரி ஒரு சிலை இருக்கும். அது கீழே மஞ்சுளால்னு எழுதியிருப்பாங்க. நம்ம இந்த இடத்த நம்ம அப்படியே கடந்துடுறோம். அதாவது அதுக்கு வந்து நம்ம பார்க்கறது இல்லை, அது என்னன்னு நம்ம பார்க்கறது இல்லை, நமக்கு தெரியறது இல்லை. இந்த விஷயத்தை இன்னைக்கு நம்ம பரிகார ஸ்தலம் சேனல் வழியாக கேட்குறவங்க பார்க்குறவங்க, இதை கேட்குறவங்க அத்தனை பேருமே கூடிய சீக்கிரம் நிச்சயமாக குருவாயூர் போவாங்கன்றதுல சந்தேகமே கிடையாது. எப்போ இதை கேட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக குருவாயூரப்பா கிருஷ்ணான்னு சொல்லிகிட்டே தான் இந்த சேனலை இந்த நிகழ்ச்சியை பார்க்க போகிறாங்க. எப்போ குருவாயூரப்பா கிருஷ்ணன் இவங்க கூப்பிடுறாங்களோ அப்போ குருவாயூரப்பன் கிருஷ்ணன் நம்மளெல்லாம் கூப்பிட்டுட்டு தான் போகிறான்னு சந்தேகமே இல்லை. அப்படி நம்ம எல்லாருமே குருவாயூருக்கு ரொம்ப சீக்கிரம் போக தான் போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த கருடன் சிலையை ஒரு நிமிஷம் நின்று பார்த்து முடிஞ்சா பிரதட்சணம் பண்ணி கை கூப்பணும். என்ன காரணம் அப்படின்னா, மஞ்சுளா அப்படின்னு ஒரு பெண்மணி, அவ வந்து குருவாயூரப்பன் மேல ரொம்ப பக்தி கொண்ட ஒரு பெண்.
அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த பூ கட்டி கட்டி சாயந்தரம் குருவாயூரப்பனுக்கு கொடுப்பா. அதை வண்டி தான் அவள் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருந்தா. ஒரு நாள் அவள் அந்த மாதிரி பூ கட்டி கொண்டு வரச்சு ரொம்ப லேட் ஆகிடுவே அவள் என்ன பண்ணிட்டா, நடைய சாத்திட்டாங்க. இப்போ அங்கே குருவாயூரில் இந்த டயத்துக்கு திறக்கிறாங்கன்னா இந்த டைம் திறப்பா, இந்த டைம் மூடுறான்னா இந்த டைம் தான், அதுக்கு மேலெல்லாம் 10 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் திறந்துருக்கு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அந்த டயத்தில் நடைய மூடிட்டாங்க. நீ இந்த மஞ்சுளா ஓன்னு அழறா, பெருமாளே கிருஷ்ணா குருவாயிரப்பா கிருஷ்ணா குருவாயிரப்பான்னு சொல்லிகிட்டே தானப்பா நான் பூக்களெல்லாம் கட்டினேன். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா, நான் வேறு ஏதாவது சிந்தனையோடு அதை தப்பு பண்ணிட்டேன்னா அதனால் நீ என் பூவை ஏற்றுக்கலையா? நான் உனக்கு வேறு ஒன்றுமே கொடுக்கறதில்ல. யாராரோ என்னென்னமோ கொடுக்கலாம், நான் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணுறதில்ல. நான் என்ன பண்ணுறேன், ஏதோ இந்த பூவை கொண்டு வந்து தரேன், அதை நீ ஏற்றுக்கிறியேன்னு பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி அதுக்கு கூட வழி இல்லாமல் போயிட்டேன்னு ஓன்னு அழறா. அப்போது அந்த வழியாக பூந்தானம்னு ஒரு மிகச்சிறந்த குருவாயூர் பக்தர் வரார். அந்த சிலையை தான் நம்ம பார்ப்போம், அந்த விக்கிரகத்தை தான் அந்த மஞ்சுளாலுங்கிற அந்த இடத்துல பார்ப்போம். அவர் ஏம்மா என்னாச்சு, ஏம்மா அழற அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறா, நான் தினமும் குருவாயூரப்பனுக்காக பூ கொண்டு கட்டி கொடுப்பேன், அதை குருவாயூரப்பனும் ஆசையாக சூடிப்பார், அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுட்டு போயிடுவேன். நான் குருவாயூரப்பன்ட்ட வேறு ஒன்றுமே கேட்கல, என்னோட பிராணன் போகிற வரைக்கும் நான் தினமும் உனக்கு பூ கொடுக்கணும், இந்த பூவை நீ ஏற்றுக்கணும்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி என் குருவாயூரப்பன் என்னை இப்படி பண்ணிட்டானே அப்படின்ட்டு இவ அழறா. நீ பூந்தானம் சொல்கிறார், பெருமாள் எல்லா இடத்துலையும் இருக்காருமா, இதோ இந்த குருவாயூரப்பன் பார்த்துட்டே இருக்காரு. எதிர்த்தாப்புல அந்த அரச மரம் இருக்கு இல்லையா, அந்த அரச மரத்துலேயும் குருவாயூரப்பன் இருக்கான், அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லையும் பெருமாள் இருக்கார். இதுதான் குருவாயூரப்பன் நினச்சி இந்த பூவை நீ கொண்டு வந்த பூவை நீ இங்கே சாத்திட்டு போ, உன் குருவாயூரப்பன் இதை ஏற்றுப்பான், இது சத்தியம்னு சொல்லிட்டு போகிறார். இவ திருப்பி கேட்கல, நிச்சயமாக ஏற்றுப்பாரா பெருமாள், நான் சொல்கிற பிரார்த்தனை பெருமாள் காதில் விழுமானலாம் கேட்கல. ஏன்னா அவர் சொல்லிட்டார், ஒரு அர்ச்சகர் வாயிலாகவோ இல்லை ஒரு சக பக்தர் வழியாவோ நமக்கு ஏதோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா பெருமாளே அது சொன்ன மாதிரி. நீ அவள் என்ன பண்ணினா, அந்த பூவை கொண்டு போய் அந்த அரச மரம் இருந்தது, அரச மரத்துக்கு கீழே இருந்த கல்லில் வச்சுட்டு அவள் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான். அடுத்த நாள் விடியற் காலையில் 3 மணிக்கு இந்த நிர்மாலய தரிசனத்துக்கு பூந்தானம் வரார். அப்போது எல்லா பூக்களையும் இந்த நம்பூதிரி இந்த அர்ச்சகர் கழட்டிகிட்டே இருக்க, ஒரு பூ மாத்திரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அது என்ன எடுத்தாலும் வரவே இல்லை. எவ்வளவோ எடுத்து பார்க்குற வரவே இல்லை. உடனே அந்த அர்ச்சகருக்கு நாம் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு, அதனால பகவான் நம்மளை சோதிக்கிறதுக்காக அந்த பூவை வெளில வரல போல இருக்குன்னு நினச்சேன். நீ பூந்தானத்துக்கு தெரிஞ்சிருது இது மஞ்சுளா கொடுத்த பூதானேன்னு. நேத்தி அவர் கண்ணால் பார்த்துருக்கார். நீ அவர் கேட்குறாரு எல்லாருக்கும் எதிரியும், குருவாயூரப்பா இது மஞ்சுளா கொடுத்த பூவாக இருந்தாலும் அது விழட்டும் அப்படின்னது அந்த பூ விழுந்துதான். அது சத்தியமாக நடந்தது. அந்த மாதிரி அவ கொடுத்தா அந்த இடத்துல போட்ட பூ, குருவாயூரப்பன் இங்கே இருக்கார், அந்த இடத்துல தூரத்தில் இருக்கிற அரச மரத்துக்கு கீழே இருந்த கல்லில் வச்சுன்ற பூவை பகவான் ஏத்துண்டாருன்னு நமக்கெல்லாம் தெரியணும் இல்லையா, இன்னைக்கும் நமக்கெல்லாம் தெரியணுன்றதுக்காகவே அந்த இடத்துல பார்த்தா ஒரு பெரிய கருடன் விக்கிரகம் இருக்கும், நல்லாவே தெரியும். நம்ம அவசரமாக போனால் கூட ஏதோ கருடன் மாதிரி பெரிய விக்கிரகம் இருக்குன்னு பார்ப்போம். பெரிய கருடன் இருக்கும், அங்கே கீழே பூந்தானத்தோட இருப்பார், அவருடைய திருவுருவ சிலை இருக்கும். அந்த இடத்துல கீழே மஞ்சுளால்னே போட்டிருப்பாங்க. எந்த இடத்துல அந்த மஞ்சுளா அந்த பூவை சேர்த்தாலோ அந்த இடத்த கட்டாயம் நம்ம பார்க்கணும். ஏன்னா அங்கேருந்து பகவானே உள்ளே எடுத்துட்டு இருக்காரு, அந்த இடம் தான் கட்டாயமாக நம்ம குருவாயூருக்கு எதிர்த்தாப்புல பார்க்க வேண்டிய விஷயம். குருவாயூரப்பன் நிறைய லீலைகள் பண்ணியிருக்கார், அதிலிருந்து ஒரு லீலை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். ஏகப்பட்ட லீலைகள், ஏகப்பட்ட மகிமைகள். அந்த குருவாயூரில் போய் இந்த ஒரு 6 ஹவர்ஸோ இந்த 5 ஹவர்ஸோ நம்ம க்யூவில் நிற்கிறோன்னு சொல்கிறோம். அப்படி நிற்கும் பொழுதே பார்த்தோம்னா, இப்போ யாருக்கோ ரொம்ப உடம்பு முடியல, மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா அவங்களே சொல்லுவாங்க, யாரோ ஒரு திடீர்னு ஒருத்தர் வந்தார், வந்துட்டு என்னம்மா என்னவோ மாதிரி இருக்கீங்க, நான் உங்களை கூட்டின்னு போகவான்னு கேட்டு என்னை கிடுக்குன்னு கூட்டின்னு போனாருன்னெலாம் சொல்லுவாங்க. இது எவ்வளவோ வார்த்தையாலேயே சொல்ல முடியாது. இது இன்னும் நம்ம இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த குருவாயூர் போனோம் அப்படின்னா ஒரு மஞ்சள் கலர் துணி விற்பாங்க, சிகப்பு கலரில் ஒரு சின்ன துணி விற்பாங்க, இதெல்லாம் குருவாயூரப்பன் பிரசாதம் சொல்லி விற்பாங்க. அந்த சிகப்பு கலர் துணியை எல்லாருமே ரொம்ப பயபக்தியோட கண்ணில் ஊற்றிப்போம். பகவானே அதை நிர்மாலய தரிசனம் ஏர்லி மார்னிங் 3 மணி இந்த தரிசனத்தில் அதை கட்டின்ட்டு தான் அவர் நம்ம காட்சியே கொடுப்பார். அதுவே ஒரு பெரிய மிராக்கள், ஒரு லீலைன்னு தான் சொல்லலாம். என்ன அப்படின்னா, குரூரம்மா அப்படின்னு ஒரு வயதான பெண்மணி, அவளுக்கு வேற யாருமே கிடையாது. அவள் தினமும் குருவாயூரப்பனை சேவிக்கணும், காத்தால சேவிக்கணும், சாயந்தரம் சேவிக்கணுன்ற அந்த ஒரே விஷயத்தை மட்டுமே தான் அந்த குரூரம்மான்ற அந்த வயதான பெண்மணி பண்ணிட்டு இருந்தா. ஒரு நாள் இந்த குரூரம்மா சாயந்தரம் வரா, அன்னைக்கின்னு பார்த்து செம்ம மழை, கொட்டுன்னு மழை கொட்டி தீத்துது. ஆனாலும் அவள் குருவாயூரப்பனை சேவிச்சுட்டு கிளம்பிடுறா.
அந்த காலத்துலலாம் அந்த குருவாயூரில் அந்த பக்கம்லாம் நிறைய வனம், அதாவது காட்டு இதுவாக இருந்த சமயம்லாம் இருக்குது. அவளுடைய வீடு வந்து இந்த பக்கம் திரும்பினா அவளுடைய வீடு போகலாம், இந்த பக்கம் போனால் காடுன்ற மாதிரி இருந்தது. ஆனால் இருட்டாயிடுத்து, யாருமே இல்லை கோவிலில், எல்லாரும் கிளம்பி போயிட்டா. அவளுக்கு எப்படி போகணும்னு வழி தெரியல, வயதானவள். அவள் வீட்டு பக்கம் திரும்புறதுக்கு பதிலா அந்த காட்டு பக்கம் போயிட்டா. அவளுக்கு தெரியலை, நம்ம இப்படி நடந்து போனால் அவளோட சின்ன வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தா, ஏதோ நம்ம போனால் அவளுக்கு தன்னுடைய வீடு மாத்திரம் அடையாளம் தெரியும். ஆனால் அவள் அந்த இருட்டில் போயின்னு இருக்கும்பொழுது அவளுக்கு வந்து எதேதோ விலங்குகள்லாம் கத்தக்கூடிய சத்தம் கேட்கவே நம்ம வழி தவறிட்டோன்னு தெரியுது. ஆனால் எப்படி திரும்பி போகிறதுன்னு அவளுக்கு தெரியல, ஏன்னா பாதி தூரம் நடந்து வந்துட்டா. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் குருவாயூரப்பா கிருஷ்ணா, குருவாயூரப்பா கிருஷ்ணா தான். ஓன்னு கத்துறா, மழையான மழை கொட்டுறது. அந்த மழை சத்தத்தில் இவ கத்தி யாரையாவது கூப்பிட்டா கூட வரத்துக்கு யாருமே இல்லை. ஆனால் வேற வழி இல்லை, ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் குருவாயூரப்பன் கிருஷ்ணன் தான். அவளுக்குன்னு உறவுன்னு சொல்லிக்கவும் யாரும் இல்லை. குருவாயூரப்பா கிருஷ்ணா, குருவாயூரப்பா கிருஷ்ணா, நான் வழி தொலைஞ்சிட்டு என்னென்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாளைக்கு நான் உன்னை வந்து சேவிக்க முடியாதே, இந்த விலங்குகளை ஏதாவது வந்து என்னை கடிச்சிருது அப்படின்னா நாளைக்கு திரும்பி நான் உன்னை வந்து பார்க்கக்கூடிய பாக்கியத்தை இழந்துருவேனே, என்னை இப்படிலாம் பண்ணாதப்பான்ட்டு கதறா. இப்போது ஜல் ஜல்னு சத்தம் கேட்டுண்டு ஒரு சின்ன பையன் வருது. அந்த பையன் மாடு மேய்க்கிற பையன் மாதிரி வருந்தது, வந்து சிரிக்கிறது. இப்போ நம்ம இந்த குருவாயூருக்கு போனோம்னாலே என்னமோ தெரியல, ஒரே சந்தோஷ உணர்வுங்கிறது நமக்குள்ளே வரும். எப்படின்னே சொல்ல தெரியாது. அங்கே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா எல்லாரும் ஆனந்தமாக இருப்பாங்க. அது என்ன எது எப்படின்னே தெரியாது. ஏன்னா இப்போ திருமலையை சொன்னால் ஆனந்த நிலைய வாசன் அப்படிம்போம், திருச்சானூர் சாந்தி நிலைய வாசினி. தாயார் இருக்கிறது இந்த சாந்தி நிலைய விமானத்தில், சாந்தி நிலையம் தான். அங்கே போனோம்னா மனசில் அமைதி வரும்பா. திருச்சானூர் போனால் மேலே போனால் ஆனந்த நிலையம், நிலையான ஆனந்தம். நிலையான ஆனந்தம் எது? இந்த பகவத் ஸ்மரணை தான், அதான் அங்கே கிடைக்கும். இந்த குருவாயூர் போனோம்னாலும் எல்லாரும் சிரிச்சுட்டு இருப்பாங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போது இந்த பாட்டியை தேடி இந்த பையன் வரான், வந்துட்டு சிரிக்கிறது அந்த குழந்தை. சிரிச்சதும் பாட்டியும் சிரிக்கிறா. அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கா பாட்டி, ஆனால் அந்த குழந்தைய பார்த்ததும் சிரிக்கிறா. என்ன பாட்டி வழி தொலைச்சிட்டியா அப்படின்னு கேட்கறது. ஆமாம்ப்பா, என் குருவாயூரப்பனை பார்க்க வந்தேன், எல்லாம் என்னுடைய முட்டாள்தனம்னு அப்படி திரும்புறதுக்கு போல இப்படி திரும்பிட்டேன்ப்பா அப்படிங்கிற. அப்படியா பாட்டி, நான் உங்களை பார்த்துருக்கேன், நீங்கள் எந்த வீட்டிலேருந்து வரீங்கன்னு எனக்கு தெரியும், நான் நிறைய நாள் உங்களை பார்த்துருக்கேன், என் கையை பிடிச்சிக்கோங்க, நான் உங்களை கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்கிறது அந்த குழந்தை. சரின்னு பாட்டியும் போகிறா, வீடும் வந்தாச்சு கொண்டு போய் விட்டுருது. உடனே மழையாக கொட்டுறது. இந்த பாட்டி சொல்கிறா, இவனு எனக்கு இவ்வளோ உதவி பண்ணியிருக்க, நான் ஏதோ வனவிலங்குக்கு தான் இரையாக போகிறேன்னு நினச்சேன், ஆனால் நீ என்னை பத்திரமா கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்ட, உனக்கு நான் ஏதாவது உதவி பண்ணணும்னு பார்க்குறேன், நான் ஒன்றுமே இன்னைக்கு சமைச்சு வச்சுட்டு போல, ஏதாவது இருந்தாலும் உனக்கு கொடுக்கலாம், ஆனால் எனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் உன்னை வெறும் கையை அனுப்ப மனசு இல்லை, உனக்கு என்ன வேணும்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறா. இன்னும் இது சொல்கிறது சிரிச்சுட்டே, நான் மழையில் நனைஞ்சு வந்துட்டேன் பாட்டி, அதில் கொஞ்சமாக எனக்கு ஏதாவது துணி கொடுங்க, உங்களோட ஆடை வஸ்திரம் ஏதாவது கொடுங்கோ, அதை நான் வச்சுக்கிறேன், எனக்கு அது போதும்னதும் பாட்டி பார்க்குறா. பெருசாக ஒன்றும் அவகிட்ட வஸ்திரம்லாம் இல்லை, தான் கட்டின்னு இருந்த இந்த சிகப்பு புடவையிலேருந்து ஒரு துளியை கிழிச்சு அந்த குழந்தைக்கு கொடுக்குறா. ரொம்ப சந்தோஷம் பாட்டி, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி, இதை நான் தலையை தொடச்சுட்டாலே போதும் அத்தனை தண்ணியும் எனக்கு போயிடுறது பாட்டின்னு சந்தோஷமாக சிரிச்சுட்டே கிளம்பி போயிடுறது. அடுத்த நாளும் மழை பெய்யுறது, ஆனாலும் இந்த பாட்டி விடுறதா இல்லை, நான் இப்போ தான் வெளிச்சம் தான் இருக்கே, இப்போ நம்ம பத்திரமா கிளம்பி போயிடலான்னு காலம் காத்தால 3 மணிக்கு நிர்மாலய தரிசனம் போய் பார்க்குறா. பார்த்தா குருவாயூரப்பன் அந்த சிகப்பு துணியை கட்டிண்டு நிற்கிறார். அத்தனை நாளா அப்படி நின்றதில்ல, அன்னைக்கு நிற்கிறார். பாட்டிக்கு அப்போ கூட இது தன்னோட சேலையான்றது தெரியல, ஆனால் ஏதோ ஒரு இதில் அவளுக்கு அது வந்து தெரியப்படுத்துறார் பகவான். அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள்லாம் கூடியிருந்து பேசுகிறா, என்னது இது நம்ம இந்த மாதிரி கட்டிட்டு போக மாட்டோமே, இப்படி ஒரு வஸ்திரத்தை பெருமாள் வச்சுட்டு இருக்காரே அப்படின்ட்டு. அப்போ அந்த பாட்டிக்கு தெரிய வருதான், நாம நேத்தி கொடுத்ததை, அன்பா கொடுத்ததை இந்த பகவான் எப்படி ஏத்துன்னு இருக்கார் அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான குருவாயூர் பல லீலைகள்ல இதுவும் ஒரு லீலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக ரொம்பவே அற்புதமாக இருந்தது. குருவாயூர் கோயிலோடைய எல்லாருக்கும் ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கிற சில புராணங்களோட நீங்கள் அதில் இருக்கிற கதைகளை வந்து ரொம்ப அற்புதமாகவே தொகுத்து சொல்லியிருந்தீங்க. கேட்குறதுக்கே ரொம்பவும் ஆச்சரியங்கள் நிறைந்ததாகவே இருந்தது. கண்டிப்பாக இன்னொரு அடுத்த ஒரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். நிச்சயமா நேயர்களுக்கும் நன்றி வணக்கம், உங்களுக்கும் நன்றி வணக்கம். வெகு விரைவில் நிச்சயமாக சந்திப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.